இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நாளில் திருப்பாடல் 98 5 9 முடிய உள்ள வசனங்கள் பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடல் கடவுளை போற்றுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்ற சிறப்பான ஒரு கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, படைப்பு அனைத்துமே சேர்ந்து கடவுளை போற்றி புகழ இந்த திருப்பாடல் ஒரு அழைப்பு கொடுக்கிறது. அதாவது மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் தங்களுடைய புகழ்ச்சி பாக்களினாலே கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். அதே காரியத்தை இந்த உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாம் செய்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. அதாவது அது கடல் மற்றும் கடலில் உள்ளவை அனைத்தும், ஆறுகளும் மலைகளும் எல்லாமே சேர்ந்து கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்று இந்த திருப்பாடல் 98 5 9 வசனங்கள் சொல்லுகின்றது. இதில் பார்க்கின்றோம், கடலும் அதில் உள்ளவை அனைத்தும், அதே போல ஆறுகளும் கைகொட்டி மகிழ்ச்சியாக கடவுளை போற்றி புகழ்ந்து பாட ஒரு அழைப்பு கொடுக்கிறது. அப்ப இந்த திருப்பாடல் முதல்ல என்ன சொல்கிறது அப்படின்னா, யாழினை மீட்டி கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அப்ப நல்ல ஒரு மகிழ்ச்சி குரலினாலே அந்த இசை கருவிகளோடு சேர்ந்து நல்ல இசையை எழுப்பி நல்ல குரலோடு மகிழ்ச்சி குரலோடு கடவுளை புகழ்ந்தேத்த வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில நினைத்து பார்த்து கடவுளுக்கு மாட்சிமையும் நன்றியும் சொல்ல மக்கள் கடமைப்பட்டு இருக்கிறார்கள். எனவே யாழினை மீட்டி நல்ல குரலோடு நல்ல ஆரவார ஒளியோடு கடவுளை புகழ்ந்து போற்ற மக்களுக்கு இந்த திருப்பாடல் அழைப்பு கொடுக்கிறது. இரண்டாவது, இந்த திருப்பாடல் எல்லாரையுமே அழைக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, படைப்புகள் அனைத்துமே. அப்ப ஆறுகள், மலைகள், கடல்கள், அதில் உள்ளவை அனைத்தும் எல்லாமே வாருங்கள், எல்லாருமே சேர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தும் அற்புதமான ஒரு ஒரு கவிதைத்துவமான ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. ஆறுகளே கைகொட்டுங்கள், கடல்களே அதில் உள்ளவை அனைத்துமே நீங்கள் மகிழ்ந்து பாடுங்கள் என்று சொல்கிறது. அப்ப இந்த படைப்புகள் அனைத்துமே சேர்ந்து கடவுளை தங்களால் எப்படி மகிமைப்படுத்த முடியுமோ அந்த விதத்துல மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப கடலும் ஆறும் எப்படி கடவுளை மகிமைப்படுத்தும்? அப்ப அந்த அளவுக்கு இந்த திருப்பாடல் எல்லாருமே சேர்ந்து, ஏனால் எல்லாமே கடவுளுடைய படைப்புகள், எல்லாமே கடவுளிடமிருந்து வந்தது. எனவே அந்த கடவுளுக்கு மாட்சி செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இரண்டாவது, மகிழ்ச்சியின் ஆரவார ஒளி, அது முக்கியம். இங்கு எந்த ஒரு துயரமும் இல்லை, மாறாக கடவுள் முன்பாக மகிழ்ச்சியோடு பாட வேண்டும். எப்படி தாவீது அரசர் ஆண்டவருடைய திருப்பேழைக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு அவர் நடனமாடி கொண்டு சென்றாரோ, அதுபோல படைப்புகள் எல்லாமே ஆரவார ஒளியோடு மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ வேண்டும். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்துல அங்கு எந்த ஒரு துயரமும் இல்லை. ஆண்டவரை போற்றி பாடுகிற இடத்துல மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருக்கும். எனவே மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்கிறது. இறுதியாக பார்க்கிற பொழுது அங்கு இறைவனுடைய நீதியான செயல்பாடுகளும் வெளிப்படுகின்றன. இறைவன் நீதி தீர்ப்பு வழங்க வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நேர்மையும் நீதியும் உள்ள இறைவன், நேர்மைக்கும் நீதிக்கும் உறைவிடமான இறைவன் தீர்ப்பு வழங்குகிறார். என்ன தீர்ப்பு? தண்டிப்பதற்கான தீர்ப்பா? இல்லை, மாறாக எல்லாவற்றையும் மீண்டும் பழைய நிலைக்கு, புதிய நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு செயல்பாடு தான் அந்த தீர்ப்பு. ஆகவே இறைவன் மீண்டும் எல்லாவற்றையுமே ஒன்றுபடுத்துகின்றார், இறைவன் மீண்டும் எல்லாவற்றையுமே சீர்படுத்துகின்றார் என்பதையே இந்த திருப்பாடல் சொல்லுகின்றது. எனவே இந்த திருப்பாடல்ல அற்புதமான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்று பார்க்கிற பொழுது ஒரு கவிதை நயத்தோடு எல்லாமே சேர்ந்து, படைப்புகள் அனைத்துமே சேர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும், கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும். அந்த மாட்சியின் நேரத்தில் மகிழ்ச்சியின் ஆரவார குரலோடு எல்லாமே கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி செய்கிற பொழுது இறைவன் எல்லாவற்றையுமே அதன் காலத்துல சீர்படுத்துகின்றார், செம்மைப்படுத்துகின்றார், நெறிப்படுத்துகின்றார் என்பதை அற்புதமாக இன்றைய திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த திருப்பாடல்ல நாம் எடுத்துக்கொள்கின்ற சிந்தனை என்ன என்று பார்க்கிற பொழுது, நாமும் கடவுளுடைய படைப்பு என்பதை உணர்ந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு அவரை மாட்சிப்படுத்த வேண்டும். அவரை மாட்சிப்படுத்துவது கடவுளுக்கு நாம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக இருக்கிறது. கடவுள் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்திருக்கிறார், என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த படைப்புகளெல்லாம் உண்டாக்கியவர் என்னையும் உண்டாக்கி அது அவருடைய அன்பிலே, அவருடைய இரக்கத்திலே எனக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வழித்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் ஒவ்வொரு நாளும்
மகிழ்ச்சியின் குரலோடு கடவுளை போற்றி பாட வேண்டும். நாம் புலம்பிக் கொண்டோ அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில துயரங்களை நினைத்து கொண்டு கடவுளுக்கு எதிராக பேசுவது அல்லது குறை சொல்வது இதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளை நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சி குரலாலே நன்றியாலே நாம் அவரை மகிமைப்படுத்துவோம், மாட்சிப்படுத்துவோம். அப்பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, நாங்கள் இந்த நாளிலே உம்மை போற்றி போல்கின்றோம். உம்முடைய மேலான நன்மைத்தனங்களை நினைத்து நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து உமக்கு நாங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்ந்து மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு தேவையான நல்ல உள்ளத்தை தர வேண்டுமென ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.